Hello friends, welcome you all to my YouTube channel Mac Busy World. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு சிம்பிளான அழகான ப்ளவுஸ் டிசைன் வந்து எந்த மாதிரி டிசைன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்க்க போகிறோம். இது வந்து கொடி பேட்டர்ன் சொல்லுவாங்க. பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். இந்த டிசைன் வந்து நான் எப்படி மேக் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து 3 லேயர் ஜரி த்ரெட் வச்சு கொடுத்துருக்கேன், காப்பர் கலர் ஜரி. நெக்ஸ்ட்டு வந்து சுகர் பீட், அதுக்கப்புறம் 3 mm ஆன்டிக் கோல்டு பீட், மறுபடியும் சுகர் பீட் கொடுத்து இந்த நெக்கோட அவுட்லைன் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா கொடி டிசைன் வந்து இந்த கொடி ஷேப்லேயே கார்ட்போர்டில் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துட்டு அதை வச்சு ட்ரேஸ் பண்ணியிருக்கேன். அதாவது ஏற்கனவே அந்த ஸ்லீவ் வீடியோவில் நான் அதை போட்டிருப்பேன், மேக்கிங் வீடியோ. அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். நான் வந்து அதை வந்து டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணி வைக்கிறேன், பாருங்கள் பார்க்காதவங்க. அந்த மாதிரி கொடி டிசைன் வந்து ட்ரேஸ் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணணும்னா சென்டரில் வந்து மேங்கோ புட்டா கொடுத்துருக்கேன். இந்த சென்டரில் வந்து ட்ராப் ஷேப் குந்தன் ஸ்டோன் பேஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதில் இருக்க ஹோலில் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு சுகர் பீட், அதுக்கப்புறம் 2 mm பீட், அதுக்கப்புறம் ஸ்டோன் செயின், மறுபடியும் 2 mm பீட், அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து காப்பர் ஜரி த்ரெட்டால் ஒரு அவுட்லைன் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணியிருப்போம். அந்த ஸ்டோன் செயினில் வந்து ஃபுல்லாக ஸ்டிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து இந்த கொடி டிசைன் வந்து எப்படி போடணும்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு கொடி ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அந்த கொடி முடிகிற இடத்துல எண்ட் நாட் போட்டுட்டு அதுக்கப்புறம் அடுத்த கொடியை வந்து ஸ்டார்ட் பண்ணி அதுக்கும் ஒரு எண்ட் நாட் போட்டுட்டு அதுக்கப்புறமா அடுத்த கொடி, அப்படி நீங்கள் வந்து ஃபுல் கொடி டிசைன் வந்து கொடுத்தீங்கன்னா தான் அந்த லுக் வந்து நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் அந்த கொடி டிசைன் வந்து எண்டிங்கில் 2 சைட்லேயும் வந்து ஸ்டோன் க்ரீன் கலர் குந்தன் ஸ்டோன் வந்து ஸ்டிக் பண்ணி அது சுற்றிலும் வந்து சுகர் பீடால் வந்து அவுட்லைன் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் வந்து வீட் பீடை வச்சு சுகர் பீட் கொடுத்து ஒரு லீஃப் மாதிரி கொடுத்துருக்கேன். இதான் வந்து பேக் நெக் டிசைன். அதுக்கப்புறம் புட்டாஸ் பார்த்திங்கன்னா அதே வீட் பீடில் சுகர் பீட் வச்சு அட்டாச் பண்ணி வந்து இந்த ஃபுல் பேக் நெக் டிசைன் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. புட்டாஸ் அங்கங்கே வைக்கவெல்லாம் இன்னும் அழகாக இருக்குது ரொம்ப. நெக்ஸ்ட் வந்து ஃப்ரண்ட் நெக் அதே மாடலில் தான் 3 லேயர் செயின் ஸ்டிச், அதுக்கப்புறம் சுகர் பீட் 3 mm பீட் சுகர் பீட் கொடுத்து பேக் நெக் அதே பேட்டர்னில் தான் ஃப்ரண்ட் நெக்கும் முடிச்சிருக்கோம். எல்லாம் முடித்ததுக்கப்புறம் கண்டிப்பாக வந்து செயின் ஸ்டிச் வந்து அவுட்லைன் கொடுத்துருக்கேன். அந்த சுகர் பீடோட ஒட்டி வந்து செயின் ஸ்டிச் வந்து அவுட்லைன் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணணும். அப்போ தான் வந்து அந்த லுக் வந்து நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஸ்லீவ் டிசைன் பார்க்கலாம். ஸ்லீவ் டிசைன் அதுவும் வந்து சேம் தான். 3 லேயர் செயின் ஸ்டிச் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் சுகர் பீட், நெக்ஸ்ட்டு 3 mm பீட், அதுக்கப்புறம் மறுபடியும் சுகர் பீட் அதை கொடுத்து ஹேண்டோட ஸ்லீவ்ஸ் போர்ஷன் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து கொடி டிசைன் வந்து ட்ரேஸ் பண்ணணும். சென்டரில் வந்து அதே மேங்கோ புட்டா வந்து போட்டிருக்கேன். அதில் வந்து ஸ்டோன் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு சுகர் பீட் 2 mm பீட், ஸ்டோன் செயின் 2 mm பீட் கொடுத்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ஸ்டோன் செயினை வந்து கண்டிப்பாக ஸ்டிச் பண்ணுங்கள், கம் வச்சு ஒட்டுனீங்கனாலும் மறுபடியும் ஸ்டிச் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து அதே தான், நம்ம வந்து பேக் நெக்கில் பார்த்த அதே மெத்தடில் தான் கொடி டிசைன் வந்து போட்டிருக்கேன். கொடி டிசைன் வந்து ஃபஸ்ட்டு ஒரு கொடி கம்ப்ளீட் பண்ணிவிட்டு தான் அடுத்த கொடியை வந்து ஸ்டார்ட் பண்ணணும். அந்த மாதிரி பண்ணால் தான் நல்லாயிருக்கும். சேம் அதே ஸ்டோன்ஸ் வச்சுட்டு மறுபடி வீட் பீடும் சுகர் பீடும் கொடுத்து ஹேண்ட் டிசைன் வந்து ஃபுல்லுமே வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ இதான் இந்த ப்ளவுஸோட ஃபுல் வியூ, அதாவது பேக் நெக்,
ஹேண்டு ஃப்ரண்ட் நெக் எல்லாத்தையும் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன் கண்டிப்பாக ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோஸ் எல்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். கண்டிப்பாக மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஆல்.